உலகத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு பிக்சர் இருக்குதுங்க. அந்த பிக்சர் என்னன்னா, ஒரு சின்ன பையன் தான் முதுகுல தன்னுடைய பிரதர், அந்த பிரதர் உயிர் இல்லாத பிரதர், செத்து போன பிரதரை தம் பாடியில ஸ்ட்ராப் பண்ணிட்டு நிக்கிறதோ, அதுக்கு கீழே இவன் பாரமா இல்லை என் சகோதரன் என்கிற வாசகத்தோடு அழகிய அந்த பிக்சர் வேர்ல்ட் ஃபேமஸ். எப்ப தெரியுமா எடுக்கப்பட்டது? ஹிரோஷிமா நாகசாக்கி மேல இந்த அட்டாமிக் பாம் போட்டாங்கல்ல, when the bomb exploded many of the children died. அப்போ அவங்கள கொண்டு போய் கிரிமட்டோரியம்ல அவங்கள எரிக்கிறதுக்காக எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா, அந்த லைன்ல நிக்கிறான். தன்னுடைய பிரதரை இவனால தூக்க முடியல, பல மைல்கள் நடந்து வரணும். சோ தூக்கி தான் முதுகுல வச்சு ஒரு ஸ்ட்ராப்ல அவனை கட்டி அவனை தூக்கிட்டு வந்திருக்கிறான். வந்தவன் லைன்ல நிக்கிறவன் மற்றவங்க எல்லாம் அவங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க, கொண்டு வந்த பிணங்களை கீழே வச்சுட்டாங்க. பட் திஸ் fellow did not do. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் பார்த்து சொல்லியிருக்கிறார், ஏன்பா லைன்ல நிக்கிற, அவனை இறக்கி வச்சிட தானே, அவன் செத்து போயிட்டான்ல, அவன் உயிரோட இருந்தானே தூக்கிட்டு இருக்கலாம், ஏன்பா அப்படின்னு. உடனே அவன் சொன்னானா, அவன் எனக்கு பாரமா இல்லையா, ஏன்னா அவன் என் பிரதர், என் சகோதரன், நான் ரொம்ப நேசிச்சவன், he is my brother. இன்னைக்கு சில வேளைகள்ல நம்முடைய கூட இருக்கிற சொந்தங்களா இருக்கட்டும், நம்முடைய உறவுகளா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கும் போது நம்ம அவங்கள தூக்கி அணைப்போம், அவங்கள கொஞ்சுவோம், அவங்கள பாராட்டுவோம். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனையில அவங்க மாட்டும் போது அவங்கள நம்ம சுமக்கிறோமா? அவங்களால நமக்கு உதவி வரும்போது அவங்கள நம்ம தேடுறோம், நாடுறோம். ஆனா அவங்களால முடியாத போது அவங்கள தூக்கி நிறுத்துறதுக்கு நம்ம உதவி செய்யறோமா? மற்றவங்களுடைய வெற்றிகளை இந்த உலகம் கொண்டாடும். யாராவது ஒரு பெரிய பில்டிங், ஒரு வீடு கட்டிட்டாங்க, ஒரு பெரிய உயர்வு பெற்றுட்டாங்கன்னா everybody will celebrate him. The world celebrates the winner. But is there anybody who will take the burden of the loser? கீழே விழுந்தவனை தூக்கி விடுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? இந்த சின்ன பையன் சொன்னா, he is my brother, he is not heavy. அவனை இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எரிக்க போறாங்க. But he did not feel like my brother is dead, I do just throw him somewhere. சில வேளைகள்ல நம்முடைய குடும்பத்துல இருக்கிற சில பேர் எப்படி கீழே விழும்போது, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கும்போது தூக்கி விடணும். ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துல பிசினஸ் கம்யூனிட்டி என்ன பண்றாங்க, அவங்களுடைய சிம்போசியம் ஒன்று சமீபத்தில் வைத்திருந்தாங்க. நான் அதை பார்க்கணும். அப்போ நான் கேட்டேன், என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற வாலிபர்கள், வேலை இல்லாத வாலிபர்களுக்கு நாங்க இலவசமா ட்ரைனிங் கொடுக்குறோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு முதலீடு போட்டு அவனுக்கு பொருட்களை வாங்கி கொடுக்குறோம், அவன் அதை வச்சு நல்லா வந்த பிறகு எங்களுடைய காசை திருப்பி கொடுக்குறோம். இவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் இல்ல? வேலை இல்லாத பட்டதாரிக்கு, பிசினஸ் துவங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு, வீடு கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்மளால உதவியை செஞ்சு ஒருத்தவங்களை தூக்கி விடலாம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? அவர் பரலோகத்திலே பிதாவுடைய செல்ல பிள்ளையா இருந்தார். He doesn't need to come to this world. நாம் பாவத்திலே செத்து கடந்தோம். ஆனா அவர் என்ன பண்ணார்? நமக்காக இறங்கி வந்து நமக்காக பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு மரணத்தை சந்தித்தார். எதற்காக? நம்மை தூக்கி கொண்டு பரலோகம் செல்வதற்காக. உங்களுக்கு எனக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறாருங்க, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. He is telling you today, நான் உங்களை சுமந்தது போல நீங்களும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. Galatians chapter 6 and verse 2 says, carry each other's burdens. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது இந்த உலகம் இன்னும் அன்பான ஒரு இடமாய் மாறி விடுகிறது. ஆண்டவருடைய நோக்கங்கள் நிறைவேறும். Today do this. He is my brother, he is not heavy. She is my sister, she is not heavy. Carry somebody, help somebody. நம்ம நெசா மூலமா நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். தகப்பனை இழந்த பாஸ்டர்ஸ் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம். அப்பாவால கைவிடப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு சிஏ படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். அவங்களுக்கு வேண்டிய பேக்ஸ், உடைகள், ஷூஸ் வாங்கி தரோம். ஏன் செய்யறோம்னா, he or she is my daughter, is my son, is my sister, is my brother. அவங்கள தூக்கி சுமக்கிறோம், சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் சுகமான சுமைகள். May God bless you as you carry each other's burdens. God will take care of your burdens. God bless you.